சிஎம் விஜய்க்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறதுனா என்ன பண்ணுவீங்க? பர்சனலாக ஆன்சர் சொல்லட்டா? சொல்லுங்கள். நான் வந்துட்டு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் ஓகேவா, இங்கே தான் படிக்கிறேன் கிங் மேக்கர்ஸில். அந்த 41 ஆஃபீஸர்ஸ்க்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தார்ல, அதில் வந்து சுத்தமாக விருப்பமே இல்லை. ஏன்னா 41ன்றது குவைட் ஹை நம்பர். இந்த வாட்டி அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா குரூப் 1க்கு 26 தான் வந்துச்சு. 26ன்னும் போது 26 விட டபுள் அமௌண்ட் கிட்ட இருக்குது 41ங்கிறது. அவ்வளோ வந்து தூக்கி சும்மா வந்தாங்க செத்தாங்க. கரெக்டாக அதுக்கு வந்து நிதி கொடுத்ததெல்லாம் ஓகேங்க, ஆனால் அந்த வேலை கொடுத்தது வந்து எங்களுக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. அது வந்து ஒரு ஆஸ்பிரண்ட் கம்யூனிட்டி ஃபுல்லாமே அது கொஸ்டினபிள் திங் தான். அது பண்ணியிருக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம். நகராட்சி நல்லாவே நடந்துகிட்ருக்கு. ஆனால் பப்ளிக் இஷ்யூவில் வந்து இந்த ரேபிஸ்ட்டு நிறையா கொலை இது சாய் தொண்டு இந்த மாதிரி நிறையா நடந்துருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஏன்னா போலீஸ் கண்ட்ரோல் வந்து விஜய் கையில் தான் இருக்குது, கேசார் கையில் தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவர் ஆக்ஷன் எடுத்தால் இந்த ஆட்சி இன்னும் வளர்கிறதுக்கு மேலும் போகிறதுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணாங்கன்னு நான் கண்டிப்பாக அவர் வந்து சொன்னது அவருடைய ஆட்சியில் வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கும் அப்படின்னு. இப்போ இருக்கிற அவருடைய கவர்மெண்ட்டோட செயல்பாடுகள் பார்த்தா டிரான்ஸ்பரன்சியை விட வந்து இன்ஸ்டா ரீல்ஸில் தான் வந்து செயல்பாடுகள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து அந்த இன்ஸ்டா ரீல்ஸ் செயல்பாடுகளை நிறுத்திட்டு ரியல் லைஃப் செயல்பாடுகளுக்கும் டிரான்ஸ்பரன்சிக்கும் வந்து அவர் முன்னுரிமை கொடுத்தா ஓரளவு மாற்றங்கள், அவர் சொன்ன மாற்றங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேவரும் தான் இந்தமாரி அவர் நல்லா பண்ணிகிட்ருக்காரு, அது பிரச்சனை இல்லை. இந்த போஸ்கோ சட்டத்தை மட்டும் ஒரு நல்ல முடிவை எடுத்தார்னா, அவர்கிட்ட இல்லை அது அவரால் பண்ண முடியாதுன்னு கண்டிப்பாக தெரியும். அவரால் முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு முடிவு எடுத்தார்னா அந்த போஸ்கோ சட்டத்துக்கு ஒரு முடிவு எடுக்கலாம். அதுக்கான வந்து இப்போது ஒரு தூக்கு தண்டனையோ நேரடியில் வந்து நேரடியாக லைவாக அதை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்தால், அவரால் முடியாது ஆனால் கண்டிப்பாக அப்படி ஒன்று இருந்தால் அதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். அது சூப்பராக இருக்கும். அதுக்கான எல்லாருமே வந்து குரல் கொடுப்பாங்க. பொருள்களை ஆபத்து இல்லாமல் லைவாக சூப்பராக, அது ஒன்று தான் நம்மளுக்கு அட்வைஸ் கொடுக்கணும். அவருக்கு அட்வைஸ் கொடுக்குற ஆப்ஷனே கிடையாது. அவர் சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. ரெண்டாவது ஒன்று வந்து ஊழல் இல்லாத ஆட்சின்னாங்க. அவர் வந்து மக்கள் ஃபஸ்ட் டைம் சப்போர்ட் பண்ணி சிஎம் ஆக்கியிருக்காங்க. அந்த ஒரு நம்பிக்கையை காப்பாற்றணுன்னா அடுத்த கட்சியிலேருந்து குறிப்பாக நிறையா பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அது ஓகே, அதை வரவேற்கத்தக்கது தான். ஆனால் முக்கியமாக அதில் ஜாயின் பண்ணுறதே நிறைய பேர் ஊழல் கேஸில் வந்து சம்மந்தப்பட்டு கரண்ட் கேஸ் வந்து கோர்ட்டில் போய்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸை வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். யாருக்கு அட்வைஸ் எதுவுமே தேவையில்லை, எல்லாமே கரெக்டாக தான் பண்ணி சொன்னது இன்னும் பாதி நிறைவேற்றலை. அதே மாதிரி என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு தென் மாவட்டம் சரி நாங்கள் இருக்க டெல்டா பகுதி எங்கள் சிலுக்கு வந்து விவசாயிகளுக்கு இன்னும் வந்து அவர் சொன்ன எதுவுமே நிறைவேற்றலை. ஒன்று மட்டும் விவசாய கடன் தள்ளுபடி மட்டும் பண்ணியிருக்காரு. எனக்கு என்னென்னா, இந்த தென் மாவட்டங்கள் நடக்கிற இந்த சாதி பிரச்சனையும் இப்போ நடக்கிற இந்த வன்முறைகள் மற்றும் வந்து இந்த சாதி ஆணவக்கொலைன்னு சொல்கிறாங்க, அதையும் அவர் வந்து ஏன்னா போலீஸ் கண்ட்ரோல் அவர் கையில் தான் இருக்குது. அதனால் அதை முன்னெடுத்து அவர் ஸ்டெப் எடுத்தால் எனக்கு நல்லா ஆச்சுன்னு தோணும். 31 கடைசி அதை லாஸ்ட் 20 வருஷம் வரையும் அவரே வெயிட் பண்ணுவார் நினைக்கிறேன். அடுத்து எம்ஜிஆர் ஆகிறதுக்கான வாய்ப்பு முழுசாக இருக்குது.